வெல்கம் சப் இன்ஸ்பெக்டர்ஸ். நம்ம இந்த வீடியோல 2023 எஸ்ஐக்கான எக்ஸாம் ப்ராசஸ் என்னாச்சு, அதுக்கப்புறம் 2025 ஓட நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2023 எஸ்ஐ எக்ஸாம்க்கான ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வரைக்கும் நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை ரிசல்ட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல 40 பேர் வெளியே போனாங்க, 40 பேர் புதுசாக உள்ள வந்தாங்க. ஸோ அதுல சில சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆனா இப்போ என்னன்னா நமக்கு கோர்ட் ஆர்டர் படி மறுபடியும் ரிசல்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் பண்ணும். ஆனா அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. அவரு தான் மெயினா இதை பண்ணுவாரு. ஸோ அதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சப்போர்ட் பண்ணும். ஸோ அவரோட முடிவை கண்டிப்பா செய்யணும். இதுல ரிசர்வேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. இதுல யாராவது புதுசா உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த 40+40 அந்த 40 பேருக்குள்ளேயே தான் ஷஃபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி வெளியிருந்து உள்ள போகிறதுங்கிறது ரொம்ப ரேர். அப்படியே நீங்க உள்ள போறவங்களா இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி பிசிக்கல் அட்டன் பண்ணவரா தான் இருப்பீங்க. ஸோ பிசிக்கல் அட்டன் பண்ணாம இருக்கிறவங்க யாரும் உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, மோஸ்ட்லி கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால அந்த லாஸ்ட் டைம் எழுதினவங்களுக்குள்ளேயே தான் ஷஃபிள் ஆகிற மாதிரி இருக்கும், லாஸ்ட் டைம் பிசிக்கல் அட்டன் பண்ணவங்கள தான் ஷஃபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ரேங்க் மட்டுமே முன்ன பின்ன மாறி போகுமே தவிர வேற எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிசல்ட் ஃபைனலா நமக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஒரு 2 to 3 monthsக்குள்ள பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுக்கு அடுத்த எஸ்ஐக்கான, அதாவது 2025 எஸ்ஐக்கான ரிசல்ட் வந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் எதுவுமே உறுதியா சொல்லிட முடியாது. அவங்க நினைச்சா விடுவாங்க, இல்ல லேட்டும் ஆகலாம். ஸோ அது அவங்க ஒர்க்கை பொறுத்து, அதனால அதை நம்ம விட்டுறலாம். ஸோ இதுதான் 2023 எஸ்ஐ எக்ஸாமோட ப்ராசஸ் இருக்கு. அடுத்தது 2025 இப்போ நமக்கு ஏப்ரல் மந்த்ல விட்ட நோட்டிபிகேஷன் படி எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு தனியா நடக்குமா, மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு தனியா நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நமக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து லேட்டா கொடுத்தனால நோட்டிபிகேஷன் முன்னாடியே விட்டுட்டாங்க. ஸோ ரெண்டுமே முன்ன பின்ன இருக்கிறதுனால இப்போ இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமுமே தனித்தனியாக தான் நடக்கும். மேபி டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் சொன்னா தான் ஆச்சு. பட் இப்போதைக்கு நமக்கு ஒரு மெமரண்டமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்குன்னு தனியாக கொடுத்ததுல அது ஆஃபீஸ்க்குள்ள சர்க்குலேட் ஆனது. ஸோ அந்த மெமரண்டத்திலையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, 2 எக்ஸாமுமே தனித்தனியாக தான் நடக்க போகுது. ஸோ 28, 29 தயாரா இருந்துக்கங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கிறவங்களும் சரி, ஜென்ரல் கோட்டால இருக்கிறவங்களும் சரி. ஸோ பிசிக்கலுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் பிசிக்கல் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் கண்டிப்பா ஜூன் மந்த்ல நடக்கிறதுக்கு இதுக்கப்புறம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நமக்கு 1 year எக்ஸாமே இல்லாம வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் எக்ஸாமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 2023 எக்ஸாம்ல வந்து நல்லா பண்ணாதவங்க இந்த எக்ஸாம்ல நல்லா பண்ணி இந்த வருஷமே ஒரு அரசு அதிகாரியா ஒரு காக்கி சட்டையை கொடுத்துறதுக்கு நீங்க தயாராகுங்க. இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் தான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.